சென்னை மாநகராட்சி சுகாதார சீர்கேடுகளை சரி செய்யாவிட்டால் சிறைநிரப்பும் போராட்டம் நடத்தப்படும் என திமுக பொருளாளர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை அகரத்தில் வடசென்னை மாவட்ட திமுக சார்பில் மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அதில் கலந்து கொண்டு பேசிய ஸ்டாலின், சென்னை மாநகராட்சியில் ஊழல் மலிந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். மாநகராட்சியில் குப்பைகள் முறையாக அகற்றப்படுவதில்லை என்று கூறிய அவர், கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாக குறிப்பிட்டார். தெரு விளக்குகள் சரியாக எரியாததால் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். இன்றைக்கு நம்முடைய மாநகரத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கிய பிரச்சனையாக இருப்பது என்னவென்று கேட்டால் கொசு. அந்த தொல்லையிலிருந்து இந்த சென்னை மாநகரத்துடைய மக்களை காப்பாற்றிட வேண்டும். அதேபோல் குண்டும் குடியுமாக இருக்கக்கூடிய சாலைகள், எரியாத தெரு விளக்குகள், எரியாத தெரு விளக்குகள் இருக்கிற காரணத்தால் தொடர்ந்து நம்முடைய மாநகரத்தில் நடைபெறக்கூடிய வழிப்பறிகள், அதேபோல அதுவரெல்லாம் இன்றைக்கு நம்முடைய மாநகரத்தை பொறுத்தவரையில் தொடர்கதையாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி நிர்வாக சீர்கேட்டை கண்டித்து வரும் 16ஆம் தேதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக திமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாகவும் ஸ்டாலின் கூறியுள்ளார். அப்படியும் மாநகராட்சி திருந்தாவிட்டால் சிறை நிரப்பும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். அதற்காக நாம் நடத்த இருக்கக்கூடிய அறவழிகள அண்ணா வழிகள ஒரு அறப்போராட்டமாக அந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்கள் நமக்கு அனுமதி தந்திருக்கிறார்கள். ஆகவே அந்த அறப்போராட்டம் 16ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. அப்படி நடைபெறுகிற அந்த அறப்போராட்டத்திற்கு இந்த மாநகராட்சி தலைபணிந்து அதை ஏற்றுக்கொண்டு தங்களை திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால், எல்லோரும் சொன்னார்களே, வாழ்ந்து வாழ்வாக வட்டங்கள் வட்டமாக ஒவ்வொரு வீடு வீடாக சென்று நம்முடைய கழக அமைப்பில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய அமைப்பாளர்கள் நண்பர்கள் எல்லாம் நாளையிலிருந்து வீடு வீடாக சென்று துண்டு நோட்டீஸ்களை ஒவ்வொரு வீடாக சென்று வழங்கவிருக்கிறார்கள். மக்களை முதலில் விழிப்படைய செய்ய அந்த பணியை நிறைவேற்றவிருக்கிறார்கள். அதனுடைய உச்சக்கட்டமாகத்தான் 16ஆம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம். ஆக அதிலே தங்களை திருத்திக் கொள்ள மாநகராட்சி முன்வரவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்ட போராட்டமாக ஏன் தேவைப்பட்டால் தலைவர் கலைஞர்களுடைய அனுமதியோடு சிறை நிரப்பக்கூடிய போராட்டமாக நடத்தினாலும் ஆச்சரியமில்லை. தேர்தல் நேரத்தில் அறிவித்த வாக்குறுதிகளில் ஒன்றை கூட அதிமுக அரசு நிறைவேற்றவில்லை என்று கூறிய ஸ்டாலின், திமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களையே இப்போது நிறைவேற்றுவதாக தெரிவித்தார்.